ஆனால் அண்ணன் ஒரு தீர்க்கமான முடிவில் இருந்தார். எந்த சின்னத்தை எங்களுக்கு நீங்கள் பறிச்சிருந்தீங்களோ அதை நாங்கள் திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிற முடிவில் இருந்தார். ஆனால் தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதிமுறை இருக்குது. என்னன்னாக்க, நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறீங்கன்னா இதுவரை வேற எந்த கட்சிகளுக்கும் இல்லாத சின்னத்தை நீங்களே வரைந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறையை பயன்படுத்தி நாமளே வரைவோம், ஒரு விவசாய சின்னத்தை நாமே வரைந்து வாங்குவோம்னு அண்ணனுடைய தலைமையில் வரைந்து வாங்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சின்னமாக இது மாறி நாம் தமிழர் கட்சினா இதுதான் அப்படிங்கிற ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்திருப்போம். அதை எல்லாத்தையும் வந்துட்டு மறுதளிக்கும் விதமாக கடைசி நேரத்தில் எங்களுக்கு சின்னத்தை கொடுங்குவார்கள். அப்படியாக இந்த முறை செய்ய முடியாது அப்படிங்கும்போது தைரியமாக அத்தனை பேர் அந்த சின்னத்தை வரைஞ்சு கொண்டு போய் செலவு செஞ்சு எல்லா இடங்களையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வலுவான சின்னமாக இது மாறி நிற்குது. நீங்க சின்னம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எங்களுக்காக வாக்களிக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் கொள்கைக்காக வாக்களிக்கக்கூடிய நபர்கள். அப்படி இருக்கும்போது 1% கூட சர்க்கிள்ங்கிறது நாம் தமிழ் கட்சி இருக்காது. விமர்சனம் வைக்கிறவங்க வச்சுக்கொண்டே தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, கருத்து கணிப்புன்னு ஒன்று விடுவாங்க. கருத்து கணிப்புல நாம் தமிழ் கட்சிக்கு பேரே இருக்காது. 1%, 0.1%, அட ஒரே ஒருத்தன் வாக்கு போட்டான், எதுவுமே இருக்காது. காரணம் என்னன்னா, Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் ஒதுக்கி இருக்காங்க தேர்தல் ஆணையம். நன்றிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்த ஒரு சின்னம். நமக்கு எப்பொழுதும் நம்ம கட்சிக்கு எண்ணமாக இருந்த ஒரு விவசாயிங்கிறதையே கொண்டு வந்து கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, எதிர்பார்த்தீங்களா விவசாயியே கிடைப்பாங்க அப்படின்னு? ஆமா, இது நாங்க வரைஞ்சு கொடுத்த எடுத்த சின்னம் தானே. ஓகே. ஆமா, இது வந்துட்டு அதனாலதான் முகம் சீமானவர்கள் மாதிரியே இருக்கின்ற. ஆமா, இது எப்படின்னாக்க, எந்த சின்னத்தை எங்களிடமிருந்து பறித்தார்களோ, ஒரு விவசாயி அப்படிங்கிற சின்னத்தை எங்களிடமிருந்து பறித்து கடைசி நேரத்தில் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ, அதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எடுக்கப்பட்டது தான் இது. நிறைய பேர் வந்துட்டு நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ணன்ட்ட கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, பழைய விவசாய சின்னத்தை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை, நமக்கு மைக் சின்னம் பிரபலம் ஆயிடுச்சு, அந்த சின்னத்தை வச்சு தான் நம்ம வந்துட்டு இது வாங்கியிருக்கிறோம், நம்ம வந்துட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதே மைக் சின்னத்தினால தான், அதே சின்னத்தை கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நிறைய பேர் கட்சியில இருந்தும் சரி, கட்சிக்கு வெளியில இருந்தவர்களும் சரி, நிறைய பேர் சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அண்ணன் ஒரு தீர்க்கமான முடிவில் இருந்தார். எந்த சின்னத்தை எங்களுக்கு நீங்க பறிச்சிருந்தீங்களோ அதை நாங்க திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிற முடிவுல இருந்தார். ரெண்டாவது, அதே விவசாய சின்னத்தை எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படிங்கிற முடிவுலயும் அவர் தெளிவா இருந்தாரு. என்ன காரணம்? கரும்பு விவசாயம் இருந்துச்சு. ஆமா, கரும்பு விவசாயியா இருந்துச்சு இல்லையா? அதுல என்ன ஒரு மாறுதல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயம் என்பது பொதுவானது. எல்லாவற்றையும் விளைவிக்கிறவங்க விவசாயி தான். அது என்ன, கரும்புக்கு தனி விவசாயி, மஞ்சளுக்கு தனி விவசாயி, நெல்லுக்கு தனி விவசாயி, அப்படி கிடையாது. விவசாயி என்பது ஒற்றை குறியீடா இருக்கணும் அப்படிங்கிறதுல அண்ணன் ரொம்ப குறிப்பாக இருந்தார். அதனால நானே வரைந்து எடுத்துக்கொள்றேன் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அதுல தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏற்கனவே போட்டியிட்ட சின்னத்துல நீங்க கேட்குறீங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா கட்சிகளும் அவர்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட சின்னத்தை எப்படி பெற்றிருக்காங்கிறத நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரெட்டலையில் நிற்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, அந்த ரெட்டலை சின்னத்தை உறுதிப்படுத்திக் கொள்கிறாங்க. உதயசூரியத்தில் நிற்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, உதயசூரிய சின்னத்தை உறுதிப்படுத்திக் கொள்கிறாங்க. அப்படி தான் இது வரைக்கும் எல்லா சின்னங்களுமே வாங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதிமுறை இருக்குது. என்னன்னாக்க, நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறீங்கன்னா இதுவரை வேற எந்த கட்சிகளுக்கும் இல்லாத சின்னத்தை நீங்களே வரைந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறையை பயன்படுத்தி நாமளே வரைவோம், ஒரு விவசாய சின்னத்தை நாமே வரைந்து வாங்குவோம்னு அண்ணனுடைய தலைமையில வரைந்து வாங்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சின்னமாக இது மாறி இருக்கிறது. ஓகே, சோ அப்ப இது முழுக்க ஐடியாலஜில இருந்து வரைஞ்சதுல இருந்து எல்லாமே வந்து சீமானவர்களுடைய. ஆமா, அண்ணனே வந்துட்டு முயற்சி பண்ணி தான் அதை கொண்டு வந்தது. நீங்க இதை எடுத்து பாத்தீங்கன்னா, இதை நீங்க பறித்து கொண்டு இன்னொருத்தன்ட்ட போக முடியாது. நீங்க எவன் கொண்டு போனாலும் அங்க அண்ணனோட முகம் தான் இருக்கும். அப்படிங்கிறது போல அண்ணனுடைய சீமானனுடைய முகமாகவே அது வந்துட்டு மாறி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னம். அது பிளான்டு தானா? இல்லை, பிளான்டுங்கிறத விட நாம் கொடுத்த சின்னங்கள் நிறைய சின்னங்கள் கொடுக்கணும். நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கும்போது ஒற்றை சின்னத்தை கொடுத்து இதுதான் எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் கேட்க முடியாது. நாம் கொடுக்கக்கூடிய சின்னங்களில் சில மாறுதல்கள் அவங்க சொல்லுவாங்க, சில இதை வந்துட்டு இதை கொடுக்க முடியும், இது கொடுக்க முடியாதுங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அதை பொறுத்து நாம் வந்துட்டு வடிவமைப்புகளை மாற்றி கொடுக்கணும். அப்படியாக ஒரு 6-7 சின்னங்கள் வரைந்து கொடுக்கப்பட்டது. அந்த 6-7 சின்னங்களில் ஒரு சின்னமாக இதை தேர்ந்தெடுத்து நமக்கு விவசாயியாக இதை கொடுத்துருக்குறாங்க, ஏற்கலப்பையோடு கொண்ட விவசாயியாக. அந்த விவசாய சின்னம் வந்துட்டு ஒரு ஒற்றுமையோடு அண்ணனோட இருக்கிறது மிக மகிழ்ச்சி. இல்ல, கொடுக்கப்பட்ட 6-7 சின்னமுமே வந்து விவசாயம் சார்ந்தது. விவசாயம் சார்ந்தது. என்னென்ன சின்னங்கள்?
இல்ல இதே போல விவசாயிகள் தான் ஒரு ஓகே. டிராக்டரோட இருக்கிறது போலவோ உழவோட இருக்கிறது போலவோ இல்ல விவசாயியே வேற வடிவத்திலயோ அது ம். போல இருந்த விவசாய சின்னங்கள் தான். விவசாயியை பெறுறதுங்கிறதுல அண்ணன் உறுதியா இருந்தார். ஓகே, ஓகே. அப்படி இருக்கும்பொழுது இந்த தேர்தல் ஏற்கலப்பையோட ஆணையமே கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க போலயே இத்தனை விவசாயிகள் கொடுத்தது ஏற்கலப்பையோடு கொண்ட விவசாயி எங்களுக்கு கிடைக்கணுங்கிறது வந்துட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய எண்ணமாக இருந்திருக்கிறது. அது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு சின்னமாகவும் அமைஞ்சிருக்கு. ஓகே. சோ விவசாய சின்னமே மீண்டும் கிடைச்சிருக்கு. கட்சிக்குள்ளேயும் சரி, வெளியவும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்கு உங்களுக்கு? இது நமக்கு எப்பயுமே ஒரு மனநிலை ஒன்று இருக்கும்ல. ம். அதாவது நம்ம எதையும் ஒன்று பார்த்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க. அது நமக்கு பிடிச்சி போயிடும். அதன் பிறகு ஒரு நல்ல மாற்றம் வந்தா கூட சில பேர் என்ன நினைப்பாங்க, இதுக்கு பழசே நல்லா இருந்துச்சு அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த கரும்பு விவசாயம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. இப்ப கட்சிக்கு வெளியில இருக்கிற நிறைய பேர் சொல்றது கரும்பு விவசாயம் நல்லா இருந்துச்சு, ம். அது நீங்க எடுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனா கட்சிக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த சின்னம் மிகப்பெரிய ஒரு புத்துணர்வு கொடுத்துருக்கு. ம். நான் சொன்னது போல அண்ணனுடைய முக சாயலும் அதுல இருக்கிறதுங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை கட்சிக்குள்ள கொடுத்துருக்கு. ம். கட்சிக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கே நாங்க இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு அது விவசாய சின்னம் ஏற்கனவே போய் சேர்ந்துருச்சேன், நீங்க ஏன் அதை எடுத்துக்கலங்கிற கேள்வி கட்சிக்கு வெளியில உள்ளவங்கள்ட்ட நிறைய பேர்ட்ட இருக்கு. இந்த சின்னம் அடுத்த தேர்தலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளவு தூரம் மக்களை போய் சேர்ந்து இருக்கிறது, நாம் தமிழர் கட்சிக்கு அது எவ்வளவு பெரிய வலுவான சின்னமாக அது மாறி இருக்கிறதுங்கிறத நீங்க பாப்பீங்க. ஓகே. அண்ட் கிரிட்டிசிசம்ஸும் நிறைய வருது இல்ல, சீமான் அவர்களுடைய முகத்திலேயே இருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சி அப்படின்னாலே சீமான் அவர்கள் தான் அந்த முகம் அப்படிங்கிறது. அதுதாங்க தலைமை ஒருங்கிணைப்பாளருங்கிறத தாண்டி ம். இப்ப அடுத்த கட்ட தலைவர்கள் யார் இருக்காங்க, இப்ப சீமான் அவர்களுக்கு பிறகு இந்த கட்சியை யார் வழிநடத்துவா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் பார்க்கும்போது ஏன் அவருடைய முகத்திலேயே இந்த சின்னம் இருக்கு ஒரு அப்படின்ற விஷயம், கேள்வி. எங்களுக்கு ஒரு பிராண்ட் அப்படிங்கறது சொல்லுவாங்கல்ல, ம். அது போல எங்களுடைய கொள்கையை வகுத்து நிக்கிற தலைவன் யார், ம். எங்களுடைய இங்க வழிகாட்டியாக நிற்கக்கூடிய அண்ணன் யார் அப்படிங்கிறதுல நாங்க வந்துட்டு தெளிவா இருக்கிறோம். எங்களுடைய தலைவனாக தேசிய தலைவர் ஏற்றுக்கொண்டிருக்கோம். எங்களுடைய வழிகாட்டியாக எங்களை வழிநடத்தும் குடும்பத்தின் மூத்த உறுப்பினராக எங்க அண்ணன் சீமான் இருக்கிறார். அவரை தாண்டி இன்னொருத்தர் வளரணும், அவரை தாண்டி இன்னொருத்தர் வந்து நிக்கணுங்கிற தேவை இப்பொழுதைக்கு இல்லை. ம். ஏன் அப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? சீமானை தாண்டி யாரும் வளர்ந்து விட முடியாதா அப்படின்னு கேட்டா ஏன் தாண்டி வளரணுங்கிற ம். கேள்வி எழுது இல்ல. சீமானை தாண்டி ஏன் வளரணும், அவர் என்ன தப்பு செஞ்சாரு நீங்க அதை தாண்டி நீங்க வளர்றதுக்குங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப அந்த கேள்வி தான் நாங்க எழுப்புறோம். அண்ணன் இருக்காரு, எங்க எல்லாரையும் வந்துட்டு வழி நடத்தி கொண்டு போற வரைக்கும் அண்ணன் இருக்காரு. இப்ப அவர் தான் எங்களுடைய முகம், அவர் தான் எங்களுடைய அடையாளம், அவர் தான் எங்களுடைய கட்சியினுடைய அடையாளமாகவும் இருக்கிறார். அப்ப அவரே சின்னமாகவும் வரும்போது அது எங்களுக்கு இன்னும் கூடுதல் பலம் தான். அதை நாங்க கொண்டு போய் சேர்க்கிறோம். இதுல கவனிக்க தவறுன சில விஷயங்களும் இருக்கு. விவசாய சின்னத்தை பொறுத்த வரைக்கும் இதை நான் வந்துட்டு ஒரு நியூஆன்சன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அது போல நீங்க எடுத்து பார்க்கலாம். அந்த சின்னத்தை நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஒரு ஏற்கலப்பையை பிடித்து நிற்கக்கூடிய ஒரு விவசாயியின் சின்னமாக பார்க்கிறாங்க. நீங்க நல்லா உற்று நோக்குனீங்கன்னா தெரியும் அந்த வரைபடத்துல ஒரு ஹிடன் டீடைல் ஒன்று இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கையில தான் அவர் கலப்பையை பிடிச்சிருப்பார், ஓகே. இன்னொரு கை புரட்சி வணக்கத்தை சொல்லியிருக்கும். ம். நீங்க அதை எடுத்து இப்ப பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொரு கை புரட்சி வணக்கத்தை சொல்லக்கூடிய அண்ணனுடைய முகமாக இருக்கும். ஓகே. அது 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 இப்படியான ஒரு சின்னத்தை நீங்கள் வந்துட்டு கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க முடியாது. ம். மற்ற எந்த கட்சிக்கும் அவருடைய கட்சி சார்ந்த கொள்கை சார்ந்த அவர்களுடைய முகமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாரையும் நீங்க வந்துட்டு சின்னத்தை கொண்டு வரணும்னு கூட ம். என்ன சொல்றது ஒரு எண்ணம் கூட வந்திருக்காது. ஓகே. அப்படியாக எங்களுடைய சின்னம் வந்துட்டு எங்க அண்ணனே வந்திருக்கிறாரு. ம். அதை தாண்டி அந்த சின்னம்ங்கிறது எங்களுடைய கொள்கை சார்ந்த விவசாயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதை தாண்டி எங்களுடைய புரட்சி வணக்கத்தையும் அதுல சின்னத்துல கொண்டு வந்து வச்சதுன்னு இருக்கு இல்லையா, மாஸ்டர் பிளான்னு சொல்லுவாங்கல்ல, அது போல அண்ணன் வந்துட்டு வரைஞ்சு கொண்டு வந்திருக்கிறாரு. அதனுடைய என்ன சொல்றது அதனுடைய வீச்சு எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத நீங்க வருங்காலத்துல பாப்பீங்க. ஓகே. சோ சின்னத்துல இருக்கக்கூடிய விவசாயி தமிழரா அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசமும் எழுந்திருக்குல்ல. எங்க அண்ணன் சீமானுடைய முகமே இருக்குங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன தமிழரா இல்லையாங்கிற கேள்வி வந்திருக்கு. பச்சை தமிழனாக தான் சீமான் அண்ணனுடைய விவசாய சின்னம் வந்திருக்கிறது. ஓகே. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா முன்பு இருந்த விவசாய சின்னம் கரும்பு விவசாயின்னு அவங்க கொடுக்கும்போது அவங்க கொடுத்திருந்த அந்த தலப்பாக்கட்டு இருக்கு இல்லையா, அது வட இந்திய விவசாயிகள் கட்டக்கூடிய ஒரு தலப்பாக்கட்டை கட்டி கொண்டு அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இதாக இருந்துச்சு. ம். தமிழர்கள் வந்துட்டு முண்டாசு கட்டுவாங்க, அது வேற ஒரு மாதிரியான முண்டாசாக இருக்கும். விவசாயிகள் எல்லாம் முண்டாசு கட்டி தான் வேலை பார்ப்பாங்க, அதெல்லாம் இல்லாம இல்லை. ஆனா அது வந்துட்டு இதுல போகும்போது வந்துட்டு அது ஒரு மாற்று முண்டாசு, அவங்க வந்துட்டு தலப்பா கட்டுவாங்க, புரியுது. டர்பன் வித்தியாசம் சொல்லுவாங்க இருக்கும், இல்லையா, அது போல மாறுபடும். இருப்பாங்க. ம். ஸோ அது போல கட்டிய விவசாயி தான் வந்துட்டு கரும்பு விவசாயியாக எங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. ஆனா இப்போ பச்சை தமிழராக எங்க அண்ணனுடைய முகமே போட்டு வரும்பொழுது அதை நீங்க ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ் விவசாயியாகத்தான் வந்திருக்கிறார். ஓகே. ஓகே. சோ நீங்க எதிர்பார்த்த சின்னம் கிடைச்சிருச்சு அப்படின்னும் போது அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கும், கட்சிக்குள்ள இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒரு பர்டனா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்பயுமே இருந்தது இல்லைங்க. எங்களுக்கு தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னாடி நீங்க சின்னம் கொடுத்தா கூட அதை கொண்டு போய் மூளை முடுக்கெல்லாம் சேர்க்கக்கூடிய வலிமை படைத்த கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு.
அப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு 1 வருஷ காலத்துக்கு முன்னாடி நீங்க கொடுத்தீங்கன்னா எங்க ஆட்டத்தை நீங்க இப்பதான் பார்ப்பீங்க. ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது பலவீனம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது தான். காரணம் என்னன்னா நாங்க வந்துட்டு ஒரு சின்னத்தை போட்டு டிஷர்ட் அடிப்போம், இப்போ இது பண்ணுவோம், போஸ்டர் ஓட்டுவோம், எல்லாத்தையும் பண்ணுவோம். கடைசி நேரத்தில் எங்களோட சின்னத்தை பறிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப நாங்கள் இப்போ செய்த செலவுகள் எல்லாமே வந்துட்டு வீணா போகும். மக்கள் மத்தியில் ஒரு இது சின்னத்தை கொண்டு போய் சேர்த்திருப்போம். நாம் தமிழ் கட்சினா இதுதான் அப்படிங்கிற ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்திருப்போம். அதை எல்லாத்தையும் வந்துட்டு மறுதளிக்கும் விதமாக கடைசி நேரத்தில் எங்கள் சின்னத்தை பிடுங்குவார்கள். அப்படியாக இந்த முறை செய்ய முடியாது அப்படிங்கும்போது தைரியமாக அத்தனை பேர் அந்த சின்னத்தை வரைஞ்சு கொண்டு போய் செலவு செஞ்சு எல்லா இடங்களையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வலுவான சின்னமாக இது மாறி நிக்குது இல்லையா? அப்ப நீங்க எங்களோட ஆட்டம் என்னவா இருக்குங்கிறத நீங்க திரும்பி பார்ப்பீங்க. ஏன்னா நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு ஐடி விங் அதோடைய பலம் வேற எந்த கட்சிக்கும் இல்லை. நீங்கள் சின்னம் வந்த அடுத்த நொடி அத்தனை பேருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ஐடி விங் வேலை செஞ்சு கொண்டு இருக்கு. இந்த ஓரிரு நாட்களுக்குள்ள பாத்தீங்கன்னாக்க சின்னம் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு. யாரு நாம் தமிழ் கட்சியோட சின்னம் என்னங்கிறது போய் சேர்ந்துருச்சு. கிராமங்கள்ல இருக்கக்கூடிய இன்னும் ஸ்மார்ட் போனுக்கு மாறாத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் எங்களுடைய வேலையாக இருக்கு. அதை களப்போரலையாக இருக்கக்கூடியவர்கள் செய்து விடுவார்கள். அது எல்லா இடங்கள்லயும் நீங்க பாப்பீங்க. இனிமே நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னம் பார்க்காத இடமே இல்லைங்கிற அளவுக்கு நீங்க பாப்பீங்க. ஓகே, பட் வரக்கூடிய தேர்தல்ல காம்படிஷன் அதிகமா இருக்கு. விஜய் மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் வரும்போது நாம் தமிழர் கட்சிக்கு ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சறுக்கலாவது இருக்கும் அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. இது விமர்சனமாகவும் இருக்கலாம், இல்லை எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது சின்னம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சின்னம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எங்களுக்காக வாக்களிக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் கொள்கைக்காக வாக்களிக்கக்கூடிய நபர்கள். அப்படி இருக்கும்போது 1% கூட சறுக்கல்ங்கிறது நாம் தமிழ் கட்சி இருக்காது. விமர்சனம் வைக்கிறவங்க வச்சுக்கொண்டே தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு தேவை அதுதான். ஒவ்வொரு தேர்தலையும் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு தேர்தல் 2 தேர்தல் இல்ல. முதல் தேர்தலில் 1% வாக்கை எடுத்த பொழுது நாம் தமிழ் கட்சி இதோட காலி கரைஞ்சு போயிருச்சுன்னாங்க. அதன் பிறகு நாங்க 3.5% வாக்கு எடுத்த போது அப்பொழுதும் பாத்தீங்கன்னாக்க நாம் தமிழ் கட்சி காலி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. 6% வாக்கு எடுத்த போதும் அப்பயும் சொன்னாங்க நாம் தமிழ் கட்சி இனிமே சரிஞ்சிடும், இதுதான் அதனுடைய உச்சம்னாங்க. இப்ப 8% எடுத்த பிறகு அதே தான் சொல்றாங்க. அவங்க சொல்றது சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள். இல்ல, அந்த 8.2% எடுக்கும் போது தானே ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. நான் சின்னம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது கடந்த 3 தேர்தல்கள்ல கரும்பு விவசாய சின்னம் வச்சு போட்டிட்ட நாம் தமிழர் கட்சிக்கு திடீர்னு ஒரு மைக் சின்னம் கொடுக்கும்போது எங்களுக்கு அதே விவசாய சின்னமே இருந்திருந்தா நாங்க 10-15% வாக்குகள் எடுத்திருப்போம். இந்த சின்னத்தை கொடுத்தது எங்களுக்கு ஒரு சறுக்கல் தான், அதனாலதான் நாங்க 8 வரைக்கும் எடுக்க முடிஞ்சது அப்படின்ற ஒரு கிளைம் வச்சீங்க. இல்ல, அது உண்மையான ஒரு விஷயம் தான். நாங்க இரட்டை அதனாலதான் கேக்குறேன். இப்ப திரும்பவும் விவசாயம் கொடுத்திருக்காங்களே. இப்போ இரட்டை மெழுகுவத்தி சின்னத்துல நாம் தமிழ் கட்சி முதல் தேர்தலை சந்தித்தது. அந்த முதல் தேர்தல் சந்தித்து அடுத்த தேர்தல் வரும்போது இரட்டை மெழுகுவத்தியை வேற ஒரு மாநில கட்சிக்கு கொடுத்துட்டோம், உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னாங்க. ஏன்னா அந்த சின்னத்தை தான் திரும்ப நாங்க கேட்டிருந்தோம். இரட்டை மெழுகுவத்தி வந்தாச்சு, அதையே நாங்க வச்சு வந்து களமாடுவோம் அப்படிங்கறதான் கேட்டிருந்தோம். அப்ப அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தான் எங்களுக்கு சின்னத்தை மாற்றாங்க. சின்னத்தை மாற்றும் போது அதில் தேர்ந்தெடுக்கணும். நம்ம எந்தெந்த மாநில கட்சிகளுக்கு ஒதுக்கப்படாத சின்னங்கள் என்னவா இருக்குங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்பொழுது வந்த சின்னமாக தான் எங்களுக்கு வந்துட்டு கரும்பு விவசாய சின்னம் வந்தது. அந்த கரும்பு விவசாய சின்னத்தை எல்லா மூலை முடுக்குக்கும் நாம் தமிழ் கட்சி கொண்டு போய் சேர்த்து அதை கொண்டு போய் நிற்கும்போது இறுதி கட்டத்துல உங்களுக்கு தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் இல்ல அதை தூக்கி அந்த பிரஜாராஜ்யாவை ஏதோ ஒரு கட்சிக்கு நாங்கள் கொடுத்துட்டோம், உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கறத அவங்க வந்துட்டு தேர்தல் ஆணையம் அறிவிக்குது. மற்ற எல்லா கட்சிகளுக்கும் டார்ச் லைட்டை கொடுத்தாங்க. நீ போட்டியே இடாத டார்ச் லைட்டை வந்துட்டு கொடுத்தாங்க அவங்களுக்கு. அவங்க போட்டியே போடல கடைசி வரைக்கும், அவங்களுக்கு டார்ச் லைட் சின்னத்தை கொடுத்தாங்க. ஆனா நாம் தமிழ் கட்சிக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அதை மறுக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய சரிவாக தான் இருந்தது. ஆனால் அதை எங்களுடைய வெற்றி பாதைக்கு நோக்கி நாங்க கொண்டு போனது இருக்கு இல்லையா, அப்ப கூட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே இவங்க அந்த சின்னத்துல போட்டி போட்டாலே வந்துட்டு இவங்க 6 தாண்ட மாட்டாங்கப்பா, இவங்க புது சின்னம் வேற கொடுத்துட்டாங்க, எப்படி இவங்க தாண்டுவாங்கங்கிற கேள்வி எல்லாம் வச்சாங்க. ரங்கராஜ் பாண்டே அவர்களே வச்சார். எப்படி இவங்களெல்லாம் கொண்டு போக முடியும், அதெல்லாம் தாண்டவே முடியாது, அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை அவரால் பெற முடியாது. இன்னொன்னு, இது நாடாளுமன்ற தேர்தல், இது மோடியா ராகுலான்னு போட்டி போட்ட தேர்தல், இதுல இவங்க மைக் சின்னத்தை வச்சுட்டு புதுசா கொடுத்த சின்னத்தை வச்சுட்டு என்னத்தப்பா சாதிப்பாங்கிற கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அதை தாண்டி தான் நாம் தமிழ் கட்சி வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக 8.2% வாக்கை பெற்றது. இப்போ எங்களுக்கு களம் எங்களுக்கு மிக சாதகமாக மாறுறதுக்கு காரணம் இந்த சின்னத்தை எங்களுக்கு முதல்ல கொடுக்கிறது. இந்த சின்னத்தை முதல்ல கொடுக்கும்போது உறுதியான சின்னமாக மாறும்பொழுது இன்னொன்னு, எங்களுடைய சின்னம்ங்கிறது மங்களாக வெளியிலேயே தெரியாத மாதிரி வரைஞ்சி அதை 3வது அல்லது 4வது பொட்டியில கொண்டு போய் பின்னாடி வைப்பாங்க. 2வது பொட்டி 4வது பொட்டி எந்த பொட்டி கடைசியா இருக்கோ அதை கொண்டு போய் வைப்பாங்க. அப்பதான் வெளியில தெரியாதுங்கிற மாதிரி. அதை தேடிதான் எங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்தி 8.2% வாங்கியிருக்கோம். இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியதால் முதல் பெட்டியில 3 இடத்துக்குள்ள எங்க சின்னம் வந்து ஆகணும்.
அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க மக்களுடைய பார்வை எவ்வளவு தூரம் எங்கள் சின்னத்தின் மீது பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது. நான் இன்னொன்னு, இந்த நாம் தமிழ் கட்சி என்றால் விவசாயி, நாம் தமிழ் கட்சி என்றால் சீமான் அப்படிங்கிறத கொண்டு போய் மக்கள் மத்தியில ஏற்கனவே சேர்த்தாச்சு. அது இன்னும் வந்துட்டு சின்னமாகவும் அதுவே வரும்போது, அண்ணனே வரும்போது, விவசாயியே வரும்போது அது மக்கள் மத்தியில மிகப்பெரிய பிரபலத்தை அடையும். இதை கொண்டு வந்துட்டு நீங்க வாக்கு சதவீதம் சரியும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க கற்பனையில கூட எதிர்பார்க்க வேண்டாம். வாக்கு சதவீதம் இரட்டிப்பாக நீங்க பெருகும், அதை நீங்க பாப்பீங்க. ஓகே, சோ நாம் தமிழர் கட்சிக்கான எதிர்ப்பு பிரச்சாரங்களை எப்படி கடந்து போக போறீங்க? நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக தான் அத்தனை பேரும் பிரச்சாரங்களை பண்ணிக்கொண்டே இருக்கிறார். நாம் தமிழ் கட்சியை வந்துட்டு எப்படியாவது வீழ்த்தி விடணும், அதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே நோக்கம். காரணம் என்னன்னா, இவங்க ஒருபோதும் கூட்டணிக்குள்ள வரப்போறது இல்லை, இவர்கள் கொள்கையை விட்டு கொடுக்க போறது இல்லை. அப்போ லஞ்ச ஊழத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அவங்க நிக்கிறாங்க. அப்படிங்கும் போது இது இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வலியா இருக்கு. லஞ்ச ஊழல் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் அது வலியா இருக்குது. இவர்கள் சாதியை ஒழிப்போன்னு சொன்னா சாதிக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் அவங்க நின்று கொண்டு இருக்கிறார்கள். பொது தொகுதியில் ஆதி தமிழர்கள் நிறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதெல்லாம் அவங்களுக்கு வலிக்குது. இங்க சாதிக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்கணும்னு சொன்னா அது உண்மையிலே தடுத்து கொண்டு இருக்கிறார் நாம் தமிழ். இதை செய்வது எல்லாமே இவர்களுக்கு வந்துட்டு பாதகமாக அமைந்து கொண்டே இருக்குது. அப்ப நாம் தமிழ் கட்சியை தொடச்சு எரிஞ்சிடணும், அப்படி ஒரு கட்சியே இருக்கக்கூடாது, இனிமேல் இப்படி ஒரு தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு இன்னொரு கட்சி வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கிறார்கள் திராவிடர்கள். அப்போ இதை அவர்கள் எவ்வளவு தூரம் செய்ய முடியுமோ, ஊடக வலிமை வைத்துக்கொண்டு, பண வலிமை வைத்துக்கொண்டு, அவர்கள் வாக்கு வலிமை, எங்களுடைய கூட்டம் பாருங்க அப்படிங்கறதெல்லாம் காமிச்சு கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய செய்து கொண்டேதான் இருப்பாங்க. நாம் தமிழ் கட்சி இது எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் போட்டி போடும். எங்களுக்கு எதிராக என்னெல்லாம் சதி செய்ய முடியுமோ எல்லாத்தையும் அவர்கள் செய்வார்கள்ங்கிறது தெரிஞ்சுதான் பண்றோம். கருத்து கணிப்புன்னு ஒண்ணு விடுவாங்க. கருத்து கணிப்புல நாம் தமிழ் கட்சிக்கு பேரே இருக்காது. 1%, 0.1%, ஆட ஒரே ஒருத்தன் வாக்கு போட்டான், எதுவுமே இருக்காது. காரணம் என்னன்னா, நாம் தமிழ் கட்சியை காட்டி விடக்கூடாதுங்கிறதுல அவங்க வந்துட்டு ரொம்ப மும்முரமாக இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனா அதர்ஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. அதர்ஸ்ன்னு போட்டுட்டாக்கா அந்த அதர்ஸ்குள்ள வந்துட்டு நாம் தமிழ் கட்சி அடங்கிருச்சுப்பா, நாங்க அவங்க பேரும் கேட்டோம், யாருமே வாக்கு போடல அப்படின்றாங்க. இது எல்லாம் கருத்து கணிப்பு என்ற பேரில் திணிப்பு செய்து கொண்டே இருப்பார்கள். மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இன்னும் ஏமாளிகளா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த மக்களை வந்துட்டு இன்னும் வந்துட்டு நீங்க காமிக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை மட்டுமே மனதில் வாங்கி கொண்டு நாங்க ஜெயிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டுருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க தேர்தல் முடிவுகள் வரும்போது பாப்பீங்க, உங்க கருத்து கணிப்புகள்லாம் எவ்வளவு தூரம் பொய்யானவை, அது எவ்வளவு தூரம் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு கதைகளாக நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்கிறத நீங்க பாப்பீங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்ல பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.